வேலு வந்து நல்லவர். நான் தவறு சொல்ல. ஒண்ணு செய்த மாதிரி ஒண்ணு தெரியல சார். எங்கிட்ட நம்ம ஏரியா பக்கம் யாரும் வந்துச்சு போகல, எந்த கட்சியும் வரல. அடுத்த மேல பழிய போட்டு குளிர் காஞ்சிட்டு என்ன பண்ண போற, ஒன்றும் புரியல. ஒரு அடிப்படை சென்ஸ் கூட இல்லைன்னா நீ எப்படி அப்புறம் அரசியல் தந்திரமா இருப்ப? திமுக வாண்டா, திமுக இவனை அவன் சொல்லுவான், அவனை இவன் சொல்லுவான். ரெண்டு பயிலுமே மயிலாப்பூருக்கு ஒன்றும் செய்யல. ஸ்டாலின் நல்லவர் தாங்க, கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க. அவர் வீட்டை விடும் போது வெளியே வர சொல்லுங்க. இந்த மேயரமானா பெரிய வெளிநாட்டுல படிச்சுட்டதால இந்த மயிலாப்பூர் தொகுதியில வந்து நம்ம தாவேலு தான் வந்து 4 வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு. ஸோ அவர் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காரு நல்லது சார்? எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் காணும் சார். இது வரலாம் இவங்க திராவிட கட்சிங்க 2 பேருமே ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கிட்ட வருது. இது வரலாம் சாதாரண சின்ன பிரச்சனை, அந்த மழை நீர் பிரச்சனையே சரியா பண்ண முடியல. வருஷம் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. தண்ணி நடந்து போறோம், 2 வீலர்கார அடிச்சுட்டு போறோம், பேண்ட்டு வேட்டியெல்லாம் அழுக்காகி போகுது. இதெல்லாம் பார்க்கணும். வேலு வந்து நல்லவர். நான் தவறு சொல்ல. ஒண்ணு செய்த மாதிரி ஒண்ணு தெரியல சார். காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணத்தான் ஓட்டினுக்கிறோம். காங்கிரஸ் வெள்ளக்காரம் பண்ணி காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணத்தான் நம்ம ஓட்டினுக்கிறோம். எங்கிட்ட நம்ம ஏரியா பக்கம் யாரும் வந்துச்சு போகல, எந்த கட்சியும் வரல. இந்த மழை பெஞ்சு அவ்வளோ ஜனத்துங்கெல்லாம் கஷ்டப்படுது, விவரம் போடுது. ஒருத்தரும் வந்து எட்டி பார்க்கல, இது வரைக்கும் வந்து பார்க்கல. அப்புறம் யாரை பத்தி குறை சொல்றது? எந்த கட்சியுமே வராத போது இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே எந்த கட்சியுமே வரலையே. 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா இங்க முக்கியமா ஆன்மீக ஸ்தலமான இங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில் வந்து அதை புனர்முயற்சி, அந்த இருக்க குளத்தெல்லாம் தூர்வாரி நல்லா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுத்து வட்டத்துல இருக்க இந்த பண்டிகைகள்லாம் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூடி 41 பேர் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா? அந்த தாக்கம்லாம் இல்லாம, ஒரு கும்பகோண சம்பவம் மாதிரி எல்லாம் இல்லாம, எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் கபாலீஸ்வரர் கோயில் டெம்பிள்ல ஜனம் எவ்வளவு வந்தாலும் கரெக்டா போயிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் வந்து பக்கபலமா இருக்கிறது இங்க இருக்க எம்எல்ஏஸ், அந்த மாதிரி கமிட்டி உருவாக்கப்படுற அந்த ஸ்ட்ரக்சர் தான் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. என்னது நல்ல இன்னும் ரோடு சேமிப்பு இது பாருங்க. அந்த சைடு காவை போட்டாங்க, பிளேட் போடுறாங்க, எழுப்புறாங்க. அங்கே இங்கே கேட்டு அனுமதி வாங்கி தான் இங்கே போட்ட ஃப்ளாட்டை இன்னும் பிளேட் போடாமல் எழுப்ப விட பாருங்க. நான் அந்த ஃப்ளாட்டில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கார் வந்து நாங்கள் எங்கள் பிளேட் போட கட்டினா வந்து நீங்கள் காரை உள்ள நீங்கள் வண்டி விட முடியும், நாங்கள் அது நாங்கள் தான் பண்ணுறாங்க. இது வேறு செய்ய இது ஒரு அமைச்சர் செய்யல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கும். இப்போ அந்த அளவுக்கு பார்க்க முடியல, ஃபில்டர் ஆயிடுது. காரணம் என்ன, அது வந்து கூவத்துல அழகா தூர்வாரி இருக்காங்க. ஒரு சில இடர்பாடுகள் இருக்கு. அது என்னன்னா மெட்ரோ ரயில் பணி நடக்கிறதுனால அந்த பகுதியில மட்டும் கொஞ்சம் டிராபிக்லாம் இருக்கு. அது கொஞ்சம் சுத்தி இந்த ஒன் வே வரா மாதிரிலாம் இருக்கு. அந்த ஒன் வே எல்லாம் சீக்கிரமா அதெல்லாம் பண்றதுக்கு இந்த மெட்ரோ வேலை முடிஞ்சிச்சுன்னா அது ஈஸியா நடந்துடும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பாலத்தையும் இடிச்சிருக்காங்க. அந்த ஏடிஎம்கே சைட்ல போற அந்த ரூட்ல பாலம் இருக்கு. மெட்ரோ பணிக்காக தான் பண்ணியிருக்காங்க, சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. டீனர்லாம் விட்டு பாத்தீங்கன்னா பெரிய பாலம்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பாலங்கள் கட்டுறாங்க, நிறைய உதவிகள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா எதிர்க்கவே தெரிகிற காலை உணவு, முதலமைச்சர் இந்த ஸ்கூல்ல காலை உணவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு படிக்க முடியாத குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மயிலாப்பூர் இன்னைக்கு இல்ல, அந்த நாள்ல இருந்தே டெவலப் ஆன ஏரியா தான். இருந்தாலும் யாரும் வரல, அவ்வளவுதான் முக்கியமா இருக்கு. எதுவும் பண்ணல அவரு. மெட்ரோ ட்ரெயின் சொல்றாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து மக்களுக்கு ஒன்றும் பயன்பாடு கிடையாது. மக்கள் பயன்பாடுன்னு சொன்னா அந்த பறக்கும் ட்ரெயின் தான், அதுதான் மக்கள் பயன்பாடு. மெட்ரோ ட்ரெயின் வந்து இது வந்து கமர்ஷியல். எங்கேயோ ஒருத்தன் இருப்பான், அவன் சம்பாதிக்க போறான். அவன் தான் எப்படி இப்ப ஆன்லைன்ல எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துன்னு சம்பாதிக்கிறானோ அதே மாதிரி இந்த மெட்ரோ ட்ரெயின் எங்கேயோ சம்பாதிப்பான். இப்போ பறக்க ட்ரெயின் போட்டிருக்காங்க. இப்போ மயிலாப்பூர்ல இருந்து வேளச்சேரிக்கு 5 ரூபா, மயிலாப்பூர்ல இருந்து பீச்சுக்கு 5 ரூபா. இதுதான் மக்கள் பயன்பாடு. ஒரு மருத்துவ ஆஸ்பத்திரி ராயப்பட்டா இருக்கு, இது மக்கள் பயன்பாடு. நான் தவறா சொல்ல, அது மக்கள் பயன்பாடு. அதிமுக கோட்டையா இருந்தது, இப்ப வந்து டிஎம்கே வந்து நம்ம வேலு வந்திருக்காரு. சோ அவரு பண்ணாதது என்ன இவரு பண்ணிட்டாரு? ஏன் 2 பேரும் யாரும் ஒன்றும் பண்ணல.
எம்ஜிஆரோட போயிடுச்சு, கலைஞரோட போயிடுச்சு, ஜெயலலிதா அம்மாவோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் இல்லாததுனால அதுக்கப்புறம் வரவங்க எதுவுமே பண்ணல. சார் 2 பேருமே திமுகவாண்டா திமுக இவனை அவன் சொல்லுவான், அவனை இவன் சொல்லுவான். 2 பேருமே மயிலாப்பூருக்கு ஒன்றும் செய்யல. 2 பேருமே ஒண்ணுமே செய்யல. அதான் உண்மை. நான் சொல்றது இல்லை, யாரோட கேளுங்க. திமுகவும் பண்ணல, அதிமுக பண்ணல. சும்மா இவனை அவன் திட்டுறது, அவனை இவனை திட்டுறது, அப்படியே காந்தி மகாத்மா புத்தர் மாதிரி ஆயிடுறது. 5 வருஷம் நீ ஆட்சிக்கா, 5 வருஷம் நான் ஆட்சிக்கிறேன். ஏங்க, ஒரு வேலை மக்கள் பணி ஒரு வேலையை கொடுத்தா 100% பண்ணாதாங்க அந்த வேலை சிறப்பா இருக்கும். அதுல போய் 40% 60% ஆன வேலை எங்க தரமா இருக்கும். படிக்காத மேதான் காமராஜர் எவ்வளவு அணை கட்டினாரு. ஒரு அணையா ஏதாவது டேமேஜ் இருக்கா பாத்தீங்களா? ஒரு அணை. ஆனா நீங்க கட்டுறீங்க, ஒரு 3 மாசத்துல பல்லு இழிச்சிக்குது, பில்லர் பிடிங்குது, அது பிடிங்குது. அதனால நானே யாரு மேலேயும் குறை சொல்லல. நிர்வாகன்றது சரியில்லைங்க. ஸ்டாலின் நல்லவர் தாங்க, கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க. அவரை பொறுத்தவரை நல்ல மனுஷன் தான். மக்கள் மேல மரியாதை, படிச்ச பிள்ளைங்க மேல மரியாதை, மக்களுக்கு நம்ம செய்யணும், அப்பா மாதிரி நம்ம பேர் எடுக்கணும், அந்த எண்ணம் கொண்டவர் தான். ஆனா ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. அவன்தான் உண்மை. என்னங்க, வருஷம் வருஷம் இந்த மழை நீரவா வேற வேலையே கிடையாதா சார்? மக்களுக்கும் அரசுக்கு வேற வேலையே கிடையாதா? படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும், தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். எங்க இருந்தோ வரணும். இந்தியாவில் இருக்கிற பணக்காரனுங்களை பிடிச்சாவே நமக்கு தொழில் வந்துடும் சார். நீங்க ஃபாரினுக்கு போத்தால, அமெரிக்கா, லண்டன், ஜப்பானுக்கு போகலாம். இந்தியாவில் இருக்கிற பணக்காரனை கூட்டாந்தவே நம்ம நாட்டுல தொழிற்சாலை ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கலாம். நான் திமுக தான். யாரு எங்க தாத்தா, எங்க அப்பா, நான் எங்க அம்மா எல்லாம் டிஎம்கே தான். இதான் இவ்வளவு வருஷமா போறோம். ஆனா எதுவும் பண்ணலன்றீங்க. ஆமா, எதுவும் பண்ணல. எங்க ஏரியால கூட பண்றது இல்ல. தண்ணி நின்னுதுன்னா காவா ஓரத்துல வீடு தண்ணி அப்படியே இந்த அளவுக்கு தண்ணி. அந்த நேரத்துல தண்ணி எடுக்கிறது, அந்த காவா அடப்பு எடுக்கிறது, எதுவுமே சஸ்பெண்ட் அடப்பு எடுக்கிறது, எதுவுமே எல்லாம் எடுக்கிறது. எங்கன்னா இந்த ராமகிருஷ்ணப்பா, எங்க மயிலாப்பூர்ல ராமகிருஷ்ணப்பா, அங்கதான் அவர் அந்த தொகுதி எம்எல்ஏ தான். படிச்ச பிள்ளைங்களுக்கு ஏத்த வேலை இப்ப இல்ல, தரமான வேலை இல்ல. இப்ப எங்க பேரன் கூட பிஇ முடிச்சுக்கிறான் சார், கார் ஓட்டுறான், சொந்தமா கார் வாங்கி ஓட்டுறான், பிஇ முடிச்சவன். நான் எங்க போய் அடிச்சுக்கிட்டு சொல்லுங்க? அது மாதிரி படிச்ச பிள்ளைங்க அவங்களுக்கு ஏத்த வேலை கிடையாது. அது அரசாங்கம் தான் கொடுக்கணும். அரசாங்கம் சொல்ல மக்கள் தான் எடுத்துக்கணும். எங்க போய் நம்ம எடுக்க முடியும்? அதெல்லாம் சரியா பண்ணணுங்க. ஏங்க, பக்கிங்காம் கால்வா இங்க பக்கத்திலே இருக்கு. சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. தண்ணி எப்படி போனங்க? எப்பா பாரு தண்ணி நின்று தானே கிடக்கும். வருஷம் வருஷம் இதானே எங்களுக்கு வேலை பொதுமக்களுக்கு. சொல்லுங்க. குண்டு மகிழ் ஓபன் பண்ணியிருந்தாரு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த அம்மா உணவு மாதிரியே இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அம்மா உணவுமே சரியாக நடத்தல. அதுக்கப்புறம் அதுக்கு போறது. அவங்க அந்த தொகுதியில சரியா நடத்தல. இந்த தொகுதிக்கு வந்திருக்கானு தெரியாது இது வரைக்கும். நான் பார்க்கல. குண்டு மகிழ் சொல்லியிருக்காங்க, நான் நேரடியே பார்த்ததில்ல. பட் அதனால பயனடைஞ்சவங்க சொல்லியிருக்காங்க, நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறையும் இவங்க தான் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். சென்னையில எல்லா தொகுதியும் அடிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். முக்கியமா தமிழ்நாட்டுல முழுக்க கண்டிப்பா டிஎம்கே வருவாங்கன்றது என்னோட சப்போர்ட். ஒரு ஆன்மீக ரீதியா இருந்தாலும் நான் கட்சியில எல்லாம் இல்லை. நிறைய விஷயத்துல இவங்களுக்கு எதிர்ப்பா நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க செயல்ல அது ப்ரூவ் பண்றாங்க, நடக்குதுன்றத பண்றாங்க. அது எங்களுக்கு இதுவரை தெரியல சார், நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அம்மா உணவகத்தை பத்தி எனக்கு தெரியும், நானும் சாப்பிட்டுருக்கேன் சார். நல்லா இருக்குது. எல்லாரும் ஒரு பிச்சைக்காரன் கூட பசின்னு சொல்ற ஒரு 3 ரூபா 5 ரூபா பிச்சை இருந்தா கூட அவன் போய் வாங்கி சாப்பிடலாம். அம்மா உணவகம் நிக்கிற அம்மா உணவகம் தான். அம்மா உணவகத்தை டெவலப் பண்ணுங்க, அம்மா உணவகத்தை டெவலப் பண்ணுங்க. ஆனா மேயர் பிரியா என்ன சொல்றாங்கன்னா, அதுல பயங்கர லாஸ் ஆகுது, எங்களுக்கு நஷ்டம் தான் அது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அந்த ஜெயலலிதா அம்மாவை அம்மா உணவகம் நஷ்டத்தில் தான் நடத்தினாங்க. நஷ்டம் தான் சார், அம்மா உணவகம் நஷ்டம் தான். அதே மாதிரி சுகாதாரத்துறையும் நஷ்டம் தான். அரசாங்கம் பணம் கொடுத்தா பார்க்கணும். இந்த மேயரமான பெரிய வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்தால சாதாரண பொதுமக்கள் எங்களுக்கு தெரியுதுங்க, நஷ்டம் தான் போகுது. அம்மா உணவகம் லாபத்துல போல சார், நஷ்டம் தான். அது ஜெயலலிதா அம்மா இல்லையே, அவங்க அது அம்மா உணவத்தை ஒரு பண்டு ஒதுக்குவாங்க.
எப்படி சுகாதாரத்துறை ஆஸ்பத்திரிக்கு ஒதுக்குறாங்களோ அது மாதிரி அம்மா உணவத்துக்கு ஒரு பண்டு ஒதுக்குவாங்க. அது யாரு ஒதுக்கணும்? கார்பரேஷன் தான் ஒதுக்கணும். ஏன் நாங்க வரி கொடுக்கல, வீட்டு வரி கட்டுறோம்ல, எத்தனாயிரம் கோடி நாங்க கொடுக்குறோம். அதுல அம்மா உணவத்துல அதுக்கு தான் அந்த அம்மா வச்சது. அந்த அம்மா உணவு வச்சது நஷ்டத்தை தான் ஓடுது. அது லாபம் ஒண்ணு யாரும் சொல்ல. ஜெயலலிதா அம்மா திறக்கும் போது லாபமா கொட்டிச்சு கிடையாது. அவங்க கையை விட்டு தான் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு மனுஷன் கூட பசின்னு இல்லாம ஒரு வேலையாவது சாப்பிடணும், அதுக்குதான் அந்த அம்மா ஆரம்பிச்சாங்க. நான் அதுக்குன்னு அதிமுக கிடையாது, நான் பக்கா காங்கிரஸ் தான். இன்னைக்கும் காங்கிரஸ் தான், என்னைக்கும் காங்கிரஸ் தான். ஒரே கட்சி தான், 5 கட்சி அமாவாசை கிடையாது சார். நான் ஒரே கட்சி தான், காங்கிரஸ் தான். எனக்கு பிடிச்சது தலைவர் காமராஜ் தான், இந்திரா காந்தி தான் பிடிக்கும். ஓப்பனா மீதி யாரும் எனக்கு பிடிக்காது. இப்ப இருக்கிறவங்களும் யாரும் பிடிக்காது சார். இந்த தொகுதியில வந்து டிவிக்கு நின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கானா? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 கட்சி தான் வரும். ஒண்ணு திமுக, அண்ணா திமுக. அண்ணா நாள்ல இருந்து இவங்க 2 பேர் தான் போட்டி. அதுக்கப்புறம் யாரும் வந்ததும் கிடையாது. மயிலாப்பூரை பொறுத்தவரையிலும் சொல்றேன், விஜய் கட்சி நின்னா ரொம்ப ஈஸியா ஜெயிப்பான் சார். ஏதாவது ஒரு நன்மை செஞ்சா அது கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. டிவிக்கு என்னன்னா சத்தியமா எந்த தொகுதியில நின்னாலும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சிரிக்கிறீங்க? இல்லங்க, இப்போ சாதாரணமா நான் ரோட்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், யாராவது அடிபட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஓடி போய் தூக்குறோம். தூக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதோ இல்ல ஆம்புலன்ஸ் போன் பண்றதோ ஏதோ பண்றோம். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல நம்மலாம் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்களா இருந்தா அப்படிதான் இருப்பீங்க. ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு அந்த கூட்டத்துக்கு என்னால வந்திருக்காங்க. அந்த கூட்டம் காலையில இருந்து அவ்வளவு நேரம் காத்திருந்து ஒரு தண்ணி கூட குடிக்காம நின்று இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்குன்னு கண்ணெதிர்க்க பாக்குறாங்க. பாத்துக்கிட்டே அவர் என்ன பண்றாருன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பண்ணு கிளம்பி போயிடுறாரு. அப்போ இந்த சம்பவத்துக்கு எப்படி போறாருன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வரணும் இவர் வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சர் ஆனாருன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும்போது எல்லாரும் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க? முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரோட கற்பனைக்கு அவருக்கே வச்ச ஒரு முற்றுப்புள்ளி. ரொம்ப தனியா நின்னாவே ஈஸியா ஜெயிப்பான். ஏன்னா அண்ணா திமுக மேலே குறைபாடு இருக்குது, திமுக மேலே குறைபாடு, ஈஸியா ஜெயிப்பாரு சார். எங்க பேரை 4 பேரும் ஆன்லைன்ல விஜய்ல மெம்பர் ஆயிட்டான். என் பேரை கூட்டு சொல்றான், அவங்க அப்பா அம்மாவை தாத்தா பாட்டி கூட்டு சொல்றான், தாத்தா நீங்க எல்லாரும் விஜய் போட்டா யார் பேச்சு கேட்பேன் சார்? நான் எங்க பேரன் பேச்சு தான் கேட்பேன். நான் விஜய்க்கு தான் போடுவேன். ஓப்பனா சொல்றேன், விஜய்க்கு தான் போடுவேன். கூட்டணிக்கு தர்மத்துக்கு போட மாட்டேன். எங்க பேரன் சொல்றதான் போடுவேன். என்ன நாங்க சொல்லி நீங்க செஞ்சிட்டீங்க, உங்க பேச்சு நாங்க கேட்கணும். எங்க பேரன் சொல்றதுக்கு இந்த தடையாவது எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேச்சு அதை நான் கேட்டுக்கிறேன். அரசியல் கட்சி பேரை கேட்டு குட்டி சேராட்டு போதும். எங்க பேரை பேச்சு கேட்டு நாங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டாடுறோம். ஜெயிக்க முடியாது சார், கஷ்டம். எல்லாரையும் பார்த்து பேசிட்டு ஆறுதல் தானே சொல்லிட்டு வந்தாருன்னா அது ரொம்ப கேவலமா இருக்குங்க அதை பத்தி சொல்றதுக்கு. அந்த ஜனங்களையே வந்து நம்ம கொச்சப்படுத்த கூடாது. அவங்களுக்கு இதன் மூலயமா ஏதாவது வருமானம் கிடைக்குமான்றத கண்டிப்பா அந்த பெனிஃபிட் கிடைக்கணும் அவங்களுக்கு. ஏதோ ஒரு ரூபத்திலேயே கொடுக்குறானே அதை வாங்கிட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க வாங்கினவங்க வந்து ஏதோ திருப்தியா சொல்ல. நான் இன்னைக்கு காலைல கூட ஒரு மீடியால பார்த்தேன், அவர் கூப்பிட்டாருக்காக நாங்க போனோம், ஆனா எங்க இழந்த உயிரை வந்து திருப்பி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேவலமான தலைவராக தான் இருக்காரு. யாருமே இது வரைக்கும் ஹிஸ்டரியில யாருமே பார்க்கல. அதாவது வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காக பஸ் வச்சு கூட்டம் வந்து இவங்க வீட்டுல வச்சு பண்றதெல்லாம் வந்து அவரை கரூர்ல அலோ பண்ணலன்னா அவர் என்னன்னா பண்ணுவாரு? அவரும் ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்டுட்டு இருக்காரு பர்மிஷன். அலோ பண்ணலன்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் எல்லாரும் எங்க வேணாலும் போலாம், எல்லாருக்கும் சுகம். பர்மிஷன் தரலன்னா அவர் கரூர் வரதுக்கு முதல் பர்மிஷனே கேட்கவே இல்லை. கேட்டா இந்திய ஜனநாயகப்படி நான் ஒரு ஊருக்கு போறேன்னு சொன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்தா பிரச்சனை ஆயிடும், அதெல்லாம் கிடையாது. அப்படி அப்ப மகாபலிபுரத்துல ஏன் கூட்டம் வரல? மகாபலிபுரத்துல தானே அதே நபர் தான் சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டாரு. சைக்கிள்ல ஓட்டு போடும்போது ஏன் அவர் சூழ்ந்து அடிக்கலையா, மடக்கலையா? அதெல்லாம் சும்மா இருக்காது. அதெல்லாம் அதாவது நானே இந்த இடத்துல நான் வந்து விஜயா இருந்தேன்னா அந்த இடத்துல 41 பேர் உயர்ந்த இடத்துல தூக்கின்னு ஓடி போய் ஒவ்வொருத்தர காட்டி இதே ஒரு டிராமா வாங்கியிருப்பாங்க. அவர் எல்லாரும் தூக்கி போய் வச்சுன்னு எப்படி சினிமால கதறுவாரு வச்சுன்னு கையில வச்சுன்னு அந்த மாதிரி நான் கொண்டு போய் ஒரு சீன் கிரியேட் பண்ணி நான் வின் பண்ணியிருப்பேன். அதான் அரசியல் தலைவர். அந்த ஒரு அடிப்படை சென்ஸ் கூட இல்லைன்னா நீ எப்படி அப்புறம் அரசியல் தந்திரமா இருப்ப? அடுத்த மேல பழிய போட்டு குளிர் காஞ்சிட்டு என்ன பண்ண போற? ஒன்னும் புரியல. வந்து இங்க வந்தா டிவிக்கு வந்தா வாய்ப்பே இல்லைன்றீங்க? இங்க இல்லைங்க, எங்கேயுமே வர முடியாது. அவர் வீட்டை விட்டு முதல்ல வெளியே வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒரு ஓட்டு போடுறதா என்ற முடிவு எடுப்பாங்க.